போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பது யார்? Who are our hope and joy or crown of rejoicing? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். Are not you like this at the appearing of the Lord Jesus Christ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு ஊழியக்காரன் விசுவாசியை பார்த்து சொல்லுகிறான். A servant of God addresses the believers. நீங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடங்கள். You are crowns of rejoicing to us. பிலிப்பியர் 4 அதிகாரத்தின் 1 வசனத்தில் படிக்கும் பொழுது, Reading Philippians 4 verse 1. இப்படியே நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். Be steadfast like this in the Lord. நீங்கள் ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரை கிரீடமுமானவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. Oh you my crown of joy. பிலிப்பிய சபையாரை பார்த்து பவுல் சொல்லுகிறார், எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. Looking to the Philippian church, St. Paul says, you are my joy, you are my crown. இங்கே தெசலோனிக்கே சபையாரை பார்த்து எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமுமாய் இருக்கிறவர் கிரீடமுமாய் இருக்கிறவர்கள். Looking to the Thessalonians, he says, you are our hope and crown of rejoicing. இவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடங்களாய் மாறுவதற்கு காரணம் என்ன? Why did these people be transformed as the crown of rejoicing? இந்த தெசலோனிக்கே சபையிலே இருந்த விசேஷம் என்ன? What is the greatness in the Thessalonian church? இவர்களிடத்திலிருந்து அப்போஸ்தலர்களுடைய கர்த்தருடைய வசனம் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் அவளுக்குள்ள பிரவேசித்த நேரத்தில், when the word of God that was taught them with the assistance of the Holy Ghost and assurance entered into them, இவர்கள் என்ன செய்தார்கள்? what did they do? 1 அதிகாரம் 6 வசனம், Chapter 1 verse 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறாகி, நீங்கள் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறார்கள். You became followers of us and the Lord மிகுந்த உபத்திரவத்திலே, in much affliction, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு கூட with the joy of the Holy Ghost. திருவசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். You have accepted the word of God. அந்த திருவசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது, When they accepted the word of God, எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? how did they accept it? 2 அதிகாரத்துடைய 13 வசனம், Chapter 2 verse 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே, அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாதபடி தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டபடியினால், Because he did not take it as the word of men but the word of truth, அது உங்களுக்குள்ளே பலம் தருகிறதா இருக்கிறார். it worketh effectually in you to believe. அதுதான் தெசலோனிக்கே சபையருக்குள்ள இந்த விசேஷம். This was the greatness of the Thessalonian church. பவுலிடத்தில் இருந்து கேட்ட சத்தியங்களை அது பவுலுடைய வசனமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not take the words of St. Paul as St. Paul's words, அதை கர்த்தருடைய வசனமாக ஏற்றுக்கொண்டார்கள். but they accepted it as the words of God. கர்த்தருடைய வசனமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டபடியினால் அது அவர்களுக்குள்ளே பலம் தந்தது என்று பவுல் சொல்லுகிறார். Because they accepted it as the words of God, it bore fruit in them, is what St. Paul says. இன்றைக்கு அநேகருக்கு சம்பவித்திருக்கிற பிரச்சனை என்ன? What is the problem that many face today? ஒரு பிரசங்கியார் நன்றாக பிரசங்கம் பண்ணிவிட்டால் அது அவருடைய பிரசங்கம் என்று சொல்லுகிறார். When a preacher preaches well, they say it is his message. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால பிரசங்கியார் பக்கமாக கும்பல் சேருகிறார். Therefore the crowd joins the preacher. இந்த நடிகர் மன்றம் மாதிரி, like some cinema actors association. நடிகர் மன்றம் மாதிரி மக்கள் கூடுகிறார்கள். They call it some sort of association. அதை மனுஷர் வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not accept it as the words of man. ஒரு ஊழியக்காரர் என்று தேவனுடைய வார்த்தை கூறி வருகிற நேரத்தில், When the message proceeds from a servant of God, நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? how are you able to digest it? அந்த வசனம் உங்களுக்கு பலம் தர வேண்டுமானால், If that word is to bear fruit in you, நீங்கள் ஒரு மாதிரியுள்ளதான ஜீவியம் செய்ய வேண்டும். you should have, if you have to lead an example life, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? what should you do? கர்த்தர் என்னோடு பேசினார். The Lord spoke to me. இது கர்த்தருடைய வசனம். This is the word of God. அது கர்த்தருடைய வார்த்தையாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, When you receive it as the very word of God, அது உங்களுக்குள்ளே பலம் தருகிறது. it will bear fruit
fruit in you. அவள் என்ன சொல்லுகிறார்? What does St. Paul say? கர்த்தருடைய வார்த்தை தான். It is the word of God. ஐயாகவே அது கர்த்தருடைய வசனம் தான். It is truly the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை அந்த ஜீவ வார்த்தை. The very word that we preach is the word of life. உங்களுக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறதே கர்த்தருடைய வார்த்தை. அது கர்த்தரிடமிருந்து வருகிற வார்த்தை. The word that now enters your heart is a word from the Lord. நாங்கள் கர்த்தருடைய வாயாய் இருக்கிறோம். We are God's mouth. எங்களுக்குள்ளே புறப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகள். The word that proceeds from us is the word that the Holy Ghost grants us. எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, Our Lord is uttered. பேசுகிறார்கள் நீங்கள் அல்ல. It is not you that speak, உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். but the Spirit of the Father within you speaketh. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What did Jesus say? நான் சுயமாய் பேசவில்லை. I don't speak anything of my own. எனக்கு பிதாவை கற்பித்தாரோ அதைத்தான் சொல்லுகிறேன். That which the Father teacheth will I tell you. சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். He that speaketh on his own seeketh for his glory. ஆனால் அனுப்பப்பட்டவருடைய மகிமையை தேடுகிறவன் அப்படிப்பட்டவன் அல்ல. But he that seeketh for the glory of him that sent him is not so. அவன் அவருடைய வார்த்தைகளையே பேசுகிறான். He speaketh his word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜனங்கள் ஏன் ஆவிக்குரிய ஜீவத்திலே வளருகிறார்கள்? What do the people grow in the spiritual life? ஏன் வளருகிறார்கள்? Why do they grow? அவர்கள் தேவனுடைய வசனமாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். They grow because they take those words as the truth of God. இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகள், Tonight the words that are touching you, நீங்கள் இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிறீர்கள்? whose words do you reckon these words? இது எங்கள் வசனம் என்று சொல்லுகிறீர்களா? இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறீர்களா? Do you say that these are our words or the Lord's word? மெய்யாகவே இது கர்த்தருடைய வார்த்தை தான் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியானால் நிச்சயமாகவே இந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே மிகுந்த பலனை கொண்டு வரக்கூடியதாயிருக்கும். If so, surely these words will bear much fruit in you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, Not only that, பவுல் தன்னுடைய ஜீவிதத்திலே ரோம சபையாரை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். we read of how St. Paul was happy over the Roman church. 16ஆம் அதிகாரத்திலே Chapter 14. உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறபடினா நான் சந்தோஷப்படுகிறேன் சொல்லுகிறார். He says, I rejoice because your obedience is known to one and all. 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. Your obedience is known to one and all. ஆகையால் நான் உங்களை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Therefore I rejoice over you all. அதிலே இருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்ன பிரியமானவர்களே? Beloved, what do we understand from this? ரோமர் சபையாரும் கூட அவருடைய மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருந்தார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். We understand that the church at Rome was also the crown of rejoicing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே தான் Therefore, கர்த்தர் தம்முடைய சபையை புதிய எருசலேமை ஒரு மகிழ்ச்சியாக ஒரு களிகூறுதலாக உருவாக்குகிறார். that is the reason the Lord is molding New Jerusalem, His church, as a joy. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே Isaiah 65 verse 8, அதை களிகூறுதலாக அவர் சிருஷ்டிக்கிறார். the Lord forms it as a gladness. படியுங்கள் 18ஆம் வசனம் 18th verse. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். எருசலேமை களிகூறுதலாகவும் அதனுடைய ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் நான் சிருஷ்டிக்கிறேன். I create Jerusalem a rejoicing and a people a joy. களிகூறுதலாக மகிழ்ச்சியாக தேவன் தம்முடைய ஜனத்தை உருவாக்குகிறார். The Lord is molding His people as rejoicing and joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியானால் ஒவ்வொருடைய பேரும் இப்ப என்ன பேரு? Therefore, what is the work of every person? நம்ம எல்லாருக்கும் பேர் என்ன? What is our name? எல்லா விசுவாசிகளுக்கும் பேர் என்ன? What is the name of all the believers? மகிழ்ச்சி, Rejoicing, களிகூறுதல், gladness, சந்தோஷம், joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா பேரும் போய் இப்ப ஒரு புதிய பேர் வர வேணும். So all these things should grow. New name is coming. மகிழ்ச்சி, Joy, சந்தோஷம், rejoicing, களிகூறுதல். gladness. களிகூறுதலாக நான் உங்களை சிருஷ்டிக்கிறேன். The Lord says, I am creating you as gladness or rejoicing. உங்களுடைய ஜீவியம் சந்தோஷமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் உருவாக்கப்பட வேண்டுமானால் If your life is to be molded with joy, a blessing to others, முதலாவது தேவனுடைய வசனத்தை
சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மூலமாய் வருகிற வார்த்தைகளை கர்த்தருடைய வாசகமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். You should accept the word of the Lord from the preachers as the very word of God. இரண்டாவது, பூர்ணமாய் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Secondly, have a perfect obedience in your life. இன்னொரு காரியத்தை தெசலோனிக்கே சபையாருக்கு போய் ஞாபகப்படுத்துகிறார். St. Paul reminds another thing to the Thessalonian church. ஜனங்கள் தனக்கு மகிழ்ச்சியின் கிரீடங்களாய் ஜீவனாய் மாற வேண்டுமானால், If the people are to be transformed as life and crown of rejoicing, முதலாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, reading from 1 Thessalonians 3:8, நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொல்கிறார். if you live in the Lord, then we shall also live for you. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்தால், If you are steadfast in the Lord, இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். St. Paul, Jesus also says, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே, John 15:4, என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள், abide in me. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியான திராட்சை என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள். Abide in me. அவரில் நிலைத்திருக்கிறவனிலே அவர் எதிர்பார்க்கும் காரியம் என்ன? When a person abides in him, what does God expect of him? முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், 1 John 3:6, அவரிலே நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். we find he that abideth in him shall follow his அவரிலே footsteps. நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்கிறதில்லை என்று சொல்லுகிறார். He that abideth in him committeth not sin. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. He that abides in him sinneth not. மாத்திரமல்ல, முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலே, 1 John 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் அவர் நடக்க நடக்கிறபடியே தான் நடக்க வேண்டும். he has to walk even as the Lord walks. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருக்கிறதை When a man is steadfast in the Lord, எப்படி நாம் விளங்கிக் கொள்கிறோம்? how can you understand him? ஒன்று, அவன் பாவம் செய்ய மாட்டான். One, he sinneth not. இரண்டாவது, கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே அவனும் நடப்பான். Secondly, he will walk even as the Lord walked. மூன்றாவதாக நீங்கள் படிக்கிற நேரத்தில், Thirdly, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு மனிதனை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? how can we trace a man if he is steadfast in the Lord? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, Coming to John chapter 6, 56வது வசனத்திலே 56th verse, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? what does Jesus say? என் மாம்சத்தை புசித்து He that eateth my flesh, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். he that drinketh my blood dwelleth in me. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். He that eateth my flesh and drinketh my blood dwells in me. அவருடைய மாம்சத்தை ஒரு மனிதன் புசிக்கிற நேரத்திலே, When a man eats of the flesh of Jesus, அவருடைய பாடுகளுக்கு அவன் பங்காளி என்பதை நினைவு கூறுகிறான். he thinks as to how he is a partaker of the sufferings of Jesus. இரண்டாவது, அவருடைய வருகையை அவன் நினைவு கூறுகிறான். Secondly, considers the coming of the Lord. யார் இவர்கள்? Who are these? இவர்தான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள். These are those who stand in him. அவர்களாம் கர்த்தருக்குள்ளே பிழைத்திருக்கிறவர்கள். It is they that live in the Lord. நீங்கள் பிழைத்திருந்தால் If you live, நாங்கள் நிலைத்திருப்போம். we shall be steadfast. நீங்கள் நிலைத்திருந்தால் If we are steadfast, நாங்கள் பிழைத்திருப்போம். we shall live. அதன் அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியத்தினுடைய பிரயோஜனம் என்ன? What is the profit of a servant of God's ministry? விசுவாசிகள் எங்களுக்கு சந்தோஷமாய் மாறுவதே, Believers being God's delight. அதுவே எங்களுடைய பிரயாசத்துடைய பலன். This is the reward of a labor. மற்ற சபைகளுக்குள்ள இல்லாத ஒரு விசேஷம் நமக்குள்ள இருக்கிறது. என்ன? Why do we have something special not seen in other churches? ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் வந்து நம்முடைய ஒரு ஊழியக்காரத்துல கேட்டார், Once a servant of God of another denomination questioned our உங்க servant, விசுவாசிங்க இவ்வளவா நேசிக்கிறாங்களே உங்களை, why do the believers love you so much? எங்க ஆட்கள் நீங்கள் நேசிக்கிறது இல்லை, இந்த அளவுக்கு நேசிக்கிறது இல்லையே. But our people don't love us as your believers do. அவர் என்ன சொன்னார்? What did he say? எங்களுக்கு நேசிக்கிறதுக்கு எங்களுக்கு யாரும் இல்ல. We don't have anyone to love us. உம்மை நேசிக்கிறதுக்கு உமக்கு மனைவி இருக்கு, You have a wife to love you. உமக்கு பிள்ளை இருக்கு, You have children. உமக்கு மாமியார் இருக்கு, You have your mother-in-law. எல்லாரும் உம்மை சூழ்ந்து இருக்கிறாங்க. And everyone around you
நமக்கு நீ வேற யாரு வேணும்? But who else do you want? இவர்களுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை. But for us, that's not the case. அவர்களுக்கு யாரும் இல்லை. They also don't have anyone. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு எங்களோட ஐக்கியமாயிருக்கிறார். We have left everything and followed the Lord. நாங்களும் எல்லாவற்றையும் விட்டு அவர்களோட ஐக்கியமாயிருக்கிறோம். The believers have left everything, follow the Lord. We also like that. நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? How do we behave? நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? How do we behave? How must we behave? இப்படி சொல்றீங்களா இப்படி சொல்றீங்களா? 2 or 1? நீங்க ரெண்டா இருக்கிறீங்களா ஒண்ணா இருக்கிறீங்களா? Are you 2 or are you single? எலெக்ஷன் டைம்ல தான் ரெண்டு. Only during elections. நம்முடைய சபையில எப்படி? But what is the symbol of a church? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? How are you and me? அரசியல்வாதிகள் இப்படி தான் காட்டுவாங்க. The politicians have this sign. அவங்க ஒண்ணு காட்ட முடியாது. But we cannot show that. நாம் என்ன காட்டுவோம்? What do we show? நாங்கள் யாரா இருக்கிறோம்? Who are we? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? How are we? நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். We are one. மறுபடியும் ஒன்றா இருக்கிறவங்க இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அஸ்திவாரத்துக்கு மேல் மாளிகையாக கட்டப்பட்டு இசைவினைப்பாக நாம் ஒன்றா இருக்கிறோம். We have been built on the foundation as a building fitly framed. நீங்களே எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடங்கள். You are the crown of a rejoicing. நீங்களே எங்களுடைய நம்பிக்கையினுடைய சந்தோஷம். You are the joy of our hope. உங்களுக்காகவே நாங்கள் எங்களுடைய ஜீவனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். We have laid down our life for you all. நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். If you all are steadfast, we shall live. நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருங்கள். Be steadfast in the Lord. நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். Abide in faith. தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். Abide in the love of God. தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருங்கள். Do abide in the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் மகிழ்ச்சியினுடைய So கிரீடங்கள். this is the crown of rejoicing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, 11. மூன்றாவது அடுத்த ஆறாவதாக படிக்கும் பொழுது When we study the 6th point, 21ஆம் சங்கீதத்துடைய 3வது வசனத்திலே from the 3rd verse of the 21st Psalm, அங்கே ஒரு பொற்கிரீடத்தை குறித்து நாம் படிக்கிறோம். there we read of a crown of gold. இது ராஜாவுடைய சிரசிலே சூட்டப்படுகிறது. This is a crown on the head of a king. படியுங்கள். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு கூட நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவருடைய சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். Thou meets him with blessings of goodness and sets a crown of pure gold on his head. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. யாருடைய சிரசின் மேல், எப்படிப்பட்ட ராஜாவுடைய சிரசின் மேல் இந்த பொற்கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறது? On which king, on whom will this crown of gold be laid? இந்த ராஜாவுடைய சிரசிலே இந்த கிரீடம் பொற்கிரீடம் தரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? What is the reason for the king to have a crown of gold? 21ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் நேரத்தில் Reading the first verse of the same chapter, கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். Lord, the king is joyful in thy strength. இந்த ராஜாவுடைய விசேஷம் என்ன? What is the greatness of this king? கர்த்தருடைய வல்லமையிலே இந்த ராஜா மிகவும் மகிழ்ச்சியா The இருக்கிறார். Lord is thrilled in the power of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னைக்கு உலக ராஜாக்களுடைய நிலவரம் இப்படிப்பட்டதல்ல. The condition or the state of the kings of the earth is not so. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுதான் ஒரு மனிதன் கர்த்தருடைய வல்லமையிலே அவர் மிகவும் மகிழ்ச்சியா A இருக்கிறார். spirit baptized person should greatly rejoice in the power of God. அவனுடைய சிரசின் மேலே தான் இந்த பொற்குரிடம் ஆங்கிலத்திலே பியூர் கோல்ட் என்று சொல்லப்படுகிறது. It's only on this man that the crown of pure gold, as mentioned in English, சுத்தமான பொற்கிரீடம், pure gold, சுத்த பொன்னான அந்த கிரீடம், or in other words, fine gold. அது அவனுடைய சிரசின் மேல் தரிப்பிக்கப்படுகிறது. This crown is laid on his head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கிரீடம் தரிப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக Before this crown is laid on his head, இதற்கு முகாந்தரம் என்ன என்பதை நாம் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும். we should find out the ways or the means for this. நான் உங்களுக்கு சொன்னேன், I told you, ராஜா வல்லமையிலே மகிழ்ச்சியா இருக்கிறார். God, the king rejoices in the power. கர்த்தருக்கு Praise the ஸ்தோத்திரம். Lord. வல்லமை என்பது யாருடையது? Whose power or who, from whom this power proceeds? 62ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 62nd Psalm, the 11th verse, வல்லமை கர்த்தருடையது அல்லாத தேவனுடையது என்பதே
the psalmist says, power belongs to God. வல்லமை தேவனுடையது என்பதே, வல்லமை தேவனுடையது என்பதே, power belongeth unto God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, Not only this, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து the Lord Jesus Christ, இந்த பூமியிலே மலை பிரசங்கத்திலே சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? when he preached on the Sermon on the Mount, ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையவைகளே. he says power and authority are thine. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துடைய 13வது வசனத்திலே 6:13 of Matthew, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே. Lord, kingdom, glory and power are thine. வல்லமை என்று சொல்லுகிறது உம்முடையது என்று இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து சொல்லுகிறார். Jesus himself addressing God says, power or strength is thine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வல்லமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான், தெய்வத்துடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் தேவன் இந்த உலகத்தில் இருந்து ஒரு கூட்டம் ஜனங்களை வேறு பிரித்தார். In order to declare this power of God, God has separated a group of people from this earth. 105ஆம் சங்கீதத்துடைய 4ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, Reading from the 4th verse of the 105th Psalm, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? what do you read here? நம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும்படியாக, In order to declare his power, படியுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் நாடுங்கள். seek the Lord and his strength. கர்த்தரை மாத்திரமல்ல, Not only the Lord, அவருடைய வல்லமையை நாடுங்கள். seek for his strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதி நாட்கள் முதற்கொண்டு Right from the early days, தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்த நாட்களிலிருந்து பார்க்கும் பொழுது, when we consider right from the days when the Lord visited his people, தேவனுடைய வல்லமை வெளிப்படும் சந்தர்ப்பங்களை நீங்கள் நினைத்து பார்த்தால், when you think about the occasions where the power of God was manifested, தேவனுடைய வல்லமை என்று சொல்லுகிறது அது ஒரு பெரிய பொக்கிஷமாக, ஒரு பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கிறது. this power of God was considered to be a great treasure or riches. அந்த வல்லமையை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் மிகவும் வாஞ்சிக்கிறார். God was anxious to declare his power. அந்த வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் ஜனங்களை அவர் தமக்கு தெரிந்து For விடுத்தார். this cause he chose a band of people unto himself. அப்படி அவர் தெரிந்தெடுத்து Having chosen them, நம்முடைய வல்லமையை விளங்கச் செய்து கொண்டே வந்தார். he continued to declare his power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த கவனிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு After that particular period, இயேசு கிறிஸ்து தெய்வத்துடைய வல்லமையை விளங்கச் செய்தார். Jesus Christ declared the power of God. நியாயப்பிரமாண காலத்திலே During the time of law, தேவனுடைய வல்லமை பல கட்டங்கட்டமாக வெளிப்படுத்தப்பட்டது. the power of God was declared in various steps. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியில் In the midst of the children of Israel, எகிப்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவர் தம்முடைய வல்லமையை விளங்கப்படினார். the Lord did signs and wonders in the land of Egypt to reveal his power. செங்கடல்லே அதை நடுவா இரண்டாக பிளந்து தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்தார். He divided the Red Sea into two and revealed his power. யோர்தானை பிளந்து தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்தார். He divided river Jordan and manifested his power. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்தார். He brought waters out of the rock to reveal his power. வனாந்தரத்திலே ஜனங்களை போஷித்து அவர்கள் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்தார். He fed his people in the wilderness and revealed his power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, சிலர் தேவ மனிதர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய வல்லமையை அவர் விளங்கச் செய்ததை நாம் பார்க்கிறோம். we find that he chose a few people, his own people, to declare his power. கர்த்தருடைய வல்லமையை விளங்கச் செய்யும்படியாக In order to declare his power, அவர் எதிர்பார்த்த மனிதர்கள் யார் என்றால், whom did the Lord expect? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மேல் அந்த வல்லமையை விளங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். The Lord wanted to reveal his power unto those who had an upright heart towards him. நம்முடைய ஜீவிதத்திலே தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்ய விரும்பின தேவன், When he declared his power in the life of Abraham, அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். he asked him one thing. நான் சர்வ வல்லமையுள்ளதான தேவன், I am God Almighty. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார். Walk before me, be thou perfect, he said. அந்த அர்த்தம் என்ன? What does it mean? என்னுடைய சர்வ வல்லமையை நான் உன்மூலமாக விளங்கச் செய்ய வேண்டும். I have to reveal my presence through you. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க வேண்டும். Therefore walk before me in a perfect way. அப்படி உத்தமனாய் இருக்கிறவர்கள் மூலமாக அவர் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Therefore those who are perfect in his sight, God wants them to declare his power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு இரவு வேளையில், Tonight, இன்றைக்கு மாலை நேரத்தில் this evening, நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். we desire that the power of God should be revealed. நீங்களும் விரும்பினால் நிச்சயமாகவே அந்த வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும். If you desire, God is going to manifest his power through you. கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். Praise the Lord. தெய்வத்தின் பிதாவாகிய தேவனாலே இந்த வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. First of all, through God, it was revealed. பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வல்லமை பூமியிலே வெளிப்பட்டது. After which, through the Lord Jesus Christ, His power was revealed. அது அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக, நோயாளிகளை குணமாக்குவதன் மூலமாக, மருத்துவரை எழுப்புவதன் மூலமாக அந்த வல்லமை வெளிப்பட்டது. As He healed the sick, as the dead were raised up, as signs and wonders were performed, this power was manifested. லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது, Coming to the Gospel of Luke chapter 6, ஒரு சந்தர்ப்பத்திலே கர்த்தருடைய வல்லமை விளங்கின பகுதியை நாம் பார்க்கிறோம். on one occasion, the power of God was manifested. அது என்ன? What is that? படிங்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். Verse 19. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டபடியினாலே, Because virtue proceeded from Him, அவரை தொடும்படிக்கு எல்லோரும் வகை தேடினார்கள். whole multitude wanted to touch Him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அப்படின்னா அவர் பவர் ஸ்டேஷன் போல தான் இருந்திருக்கிறார். So if so, He was like a power station. அவருக்குள்ளே வல்லமை பரிபூர்ணமா இருந்தது. Power was perfectly fit in Him. தொட்டவர்களுக்கு அப்படியே உடனே சுகம் உண்டாகிறது. One touch, you receive healing. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் குணமாக்கப்பட்டாள். The woman having issue of blood touched the hem of the garment to be instantly healed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வீட்டிலே அவர் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். Once in a house he was teaching the people. லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, Gospel of Luke chapter 5, 17ஆம் வசனத்திலே இருந்து 19ஆம் வசனம் முடிய படியுங்கள். 17 through 19. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சு. எப்படி வழங்குச்சு? அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரர் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும், இயேசு ஒரு இடத்துல ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். Jesus was preaching in a particular house. வியாதியஸ்தர் எல்லாம் கொண்டு வீட்டுக்குள்ளேயும் வெளியே நிரம்பி இருக்கிறார். The sick men, they thronged the house, they filled the house. இயேசு வந்திருக்கார் அறிந்த உடனே ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிக் கொண்டு வந்தார், தூக்கி கொண்டு வந்தார்கள். When they heard that Jesus was there, a sick man of palsy, he was also brought. உள்ள கொண்டு போறதுக்கு வழி இல்லை. No way to enter into the house. ஆனா பாருங்க, அவங்க விசுவாசத்தை பாருங்க. But just consider their faith. உள்ள கொண்டு கட்டிலோட கொண்டு உள்ள நுழைக்கிறதுக்கு வழி இல்லாதனால They tried their level best to push inside with the cot. இவங்க என்ன பண்ணாங்க? வீட்டுடைய மேல் கூரையே எடுத்தாங்க. Therefore they struck an idea to remove the ceiling of the வீட்டுக்குள்ள house. பிரசங்கம் நடக்குது, ஹீலிங் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. Inside the house was healing service. ஒரு குரூப் என்ன செய்யணும், வீட்டுல மேல ஓடெல்லாம் கழட்டிட்டு இருக்கிறாங்க. Another group were removing the ceiling. என்ன பாடுபட்டு இருக்காங்க பாருங்க. See how they labored. அந்த கட்டிலோட அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி With that cot, they lifted up the palsy. ஒரு வீட்டுக்கு வந்து கிரெயின் வச்சு தான் தூக்கணும். Now you have to use a crane to lift a sick man to the floor. தூக்கி They lifted it கூரையை பிரிச்சு and they removed the roof. திமிர்வாதக்காரன் அப்படியே கட்டிலோட இறக்குறாங்க. Now with that cot, that man is brought down. இயேசு பார்க்கிறார். Jesus looked இயேசு at the பிரசங்கம் man. பண்ணி பார்க்கிறார். திரு மேலே இருந்து கீழே என்னமோ இறங்குது. As Jesus was preaching, something landed from above. பேதுரு ஒரு சொப்பனம் பார்த்தாரு பாருங்க. Something like Peter's dream. வானத்திலே இருந்து துப்பட்டு இறங்குற மாதிரி. A great sheet came down from heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லிப்ட் இறங்குற மாதிரி இறங்கி வருது. It comes down like that. பார்த்தா சின்ன ஒரு திமிர்வாதக்காரன் கிடக்குறான். On looking, he found a man of palsy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What did Jesus say? மகனே திடங்கொள். Son, be of good courage. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Your sins are pardoned. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. Just take up your bed and walk. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் எடுத்துக்கொண்டு படுக்கையை தூக்கி அந்த இறக்குன கட்டிலு மெத்த எல்லாத்தையும் தூக்கி அவன் தலை மேல வச்சுக்கிட்டு இவன் போயிட்டே இருக்கிறான். The cot that he landed down to the ground and everything is bedding, he rolled them up and started walking. இந்த கட்டிலும் மெத்தையும் படுக்கையெல்லாம் இறக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. See how much they would have labored to have it down there. இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? But what does Jesus say? இதெல்லாம் தூக்கி நீ எடுத்துட்டு போ. You have to lift them up and take it out of the house. யாரா தூக்கி அவன் தெல்ல வச்சு கொடுத்தாங்களோ என்னமோ தெரியாது. We don't know if there was some helping hands. அவன் கொண்டு போயிட்டே இருக்கிறான். But he carried them. தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, ஏய் எங்களுக்கு கூட்டிட்டு போவான். All the people who brought him, they were all amazed. இவ்வளவு ஸ்பீடா போறீங்க. You're walking so fast. எவ்வளவு பலவீனமா இருந்தாய். You were once very weak. குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. The power of the Lord was present to heal. வேதபாரகரும் பரிசேயரும் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில்
வணங்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை ஓடிவிட்டு. Even as the Pharisees and the scribes were seated there, the power of God was present to heal all sick. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது, When Jesus was here on this earth, அவர் தெய்வத்துடைய வல்லமையை விளங்கச் செய்து கொண்டிருந்தார். he was manifesting the power of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாத்திரமல்ல, Not only that, பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர்கள் மேல் வந்து இறங்கி the Holy Ghost came upon the apostles, அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து restored them with power and authority, அவர்கள் மூலமாக தம்முடைய வல்லமை அடுத்தபடியாக விளங்கச் செய்தார். and through them his power was again declared. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது When Jesus was here on the earth, அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். அது உண்மைதான். it was true that he had power and authority, அவர்கள் அப்போது அற்புதங்களை செய்தார்கள். and the disciples received that and did miracles. ஆனால் அதே நேரத்தில் But at the same time, அதன் பின்பு after which, என்ன சம்பவித்தது? what happened? அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளமாய் நடந்தது. There were signs and wonders in great multitude. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் நேரத்தில் When Peter and John were towards the temple, ஆலயத்துடைய அலங்கார வாசல் அண்டையிலே ஒரு சப்பானி உட்கார்ந்திருக்கிறார். at the beautiful gate lay a sick man, a crippled man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் உட்கார்ந்திருக்கிற நேரத்திலே As the lame man was seated, பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு வருகிறார்கள். Peter and John, they come to the temple. அவர்கள் வந்த பொழுது அவன் அவர்களை உற்று பார்த்தான். Even as they approached him, he looked at them. பேதுரு யோவான் என்ன சொல்லுகிறார்கள்? What does Peter and John say? எங்களை நோக்கி பார். Look at us. எங்களை நோக்கி பார். Just look at us. பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. Silver and gold we have none. எங்களிடத்தில் உள்ளவை உனக்கு தருகிறேன். That which we have, we are going to give you. அவர்களுக்குள் இருந்தது என்ன? What was present in them? பொன்னும் வெள்ளியும் அவரிடத்தில் இல்லை. Silver and gold they had none. தெய்வத்துடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தது. But the power of God was present in them. தெய்வத்துடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தது. The power of God was very much present in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜனங்களே, Therefore, beloved people of God, நாம் தேவனுடைய வல்லமையை முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும். we have to completely believe the power of God. நான் பண்ருட்டியிலே ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்த பொழுது, In the beginning, when I was serving in Pandurti, ஒரு நாள் ஆராதனையிலே ஒரு ஆள் தான் வந்திருந்து. in one service, just one believer attended that service. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. I was agitated. அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. I did not have my lunch. கூட்டம் முடிஞ்சு சாப்பிடாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அதே ஹால்ல அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். After the meeting was over, I sat in the same place without having food or taking ஆத்துமாக்களை breath. கொண்டு வருவதில் நான் எழும்ப மாட்டேன். Lord, till you bring souls, never am I going to get up. 4:30 ஆச்சு. 4:30, மூப்பத்தி அம்மா வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. the elder sister came and pestered me. ஆண்டவருக்கு சோதரன் சாப்பிடுங்க. Brother, please have food. ஆனால் நான் சாப்பிடவில்லை. I did not take my food. நான் உட்கார்ந்து ஆத்துமாக்களுக்காக காத்திருக்கிறேன். I stuck to my place to pray for souls. 4:30 மணி ஆன நேரத்தில் When the clock read 4:30, விசுவாசத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. close to the faith home was a hospital. அங்கே ஒரு திமிர்வாதம் போல ஒரு மனிதனை கொண்டு A வந்தார். man, something laid up with palsy, he was there. ஒரு 4-5 பேரால் தூக்கி கொண்டு வந்தார்கள். Because he was crippled, the 4-5 brought him. அந்த மனிதன் மரணத்தோடு போராடி கொண்டு வந்தார். He was striving for his breath. ஆஸ்பத்திரியில வந்தபோது அங்க டாக்டர் இல்ல. There was no doctor in the hospital. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு அநேக மருத்துவமனைகளில் டாக்டர் இல்லை. In many hospitals there are no doctors ஆனால் now. நம்முடைய டாக்டர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். But our doctor is still alive. அவர் 24 மணி நேரமும் சேவையிலேயே இருக்கிறார். He is all 24 hours duty. அவன் பக்கத்துல ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. There was an old granny next by. அவங்க சொன்னாங்க, அங்க ஒரு சாமியா இருக்கிறாருங்க, அவங்க ஒரு மந்திரிப்பாருன்னா. She said, you go to the priest there, he will pray for you. நான் அப்போ ஒரு சிறிய சகோதரன். I was a small brother there, junior வந்து brother. கேக்குறாங்க, சாமியார் இருக்கிறாராமே, அவர் எங்கன்னு கேட்டாங்க. And the crowd came to me and asked for the priest. நாங்க என்ன விசேஷம்? I asked them, what is the matter? இல்ல, ஒரு ஆளுக்கு மந்திரிக்கணும், ரொம்ப மோசமா இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கிறாரு. The man is suffering a lot, he is in the last stage and we have to pray for him. நீங்க சாமியார் வருவாரு, நீங்க கொண்டு வாங்க. I told them the priest will come, you bring that person. மோசமான கேஸ்னு எனக்கு தெரியாது. I did not know this was a terrible chronic case. அந்த ஆள் வந்த உடனே எனக்கு இல்லாத மனம் திரும்புதல் எல்லாம் உண்டாச்சு. When that person came, all the repentance which was not started springing up. எல்லாம் இடுப்புக்கு கீழே விளங்காது. Because he could not do anything from his hip. இப்படி இருக்கு. He was just panting for his breath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் நினைச்சேன், ஆண்டவர் சாப்பிடாம இருந்ததுதான் தொல்லை ஆகி போச்சோ. Oh Lord, I took fasting. Is that the nuisance of this problem? சாப்பிடாம இருந்ததுதான் தொல்லை ஆகி போச்சு. இது நான் இந்த அக்கிரமத்தை யார்கிட்ட சொல்றேன்?
Lord, who will bear this iniquity? Because I didn't take food, I have to face this problem now. எப்படியாக நீர் இரக்கம் செய்ய வேண்டும். Somehow you should throw mercy to me. அப்படியே அழுது வேண்டிக் கொண்டேன். So I was pleading and weeping. கொஞ்ச நேரம் அழுது வேண்டிக் கொண்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் சத்தியத்தை சொன்னேன். After praying, then I told the truth to those people. அன்றைக்கு அந்த இருதயம் எப்படி நொறுங்குச்சு அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். I don't know how their hearts melted that day, the Lord alone knows. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அழுது ஜெபித்தோம், அவர்களும் அழுதார்கள். Then they said he wept. ஒரு 10 நிமிஷம் நாங்கள் ஜெபம் கொண்டு வந்தோம். We prayed for 10 minutes. எனக்குள்ள ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகிறது போல தோன்றியது. Soft still voice was within me. You lift him up. அந்த வார்த்தையை நான் கேட்ட மாத்திரத்திலே, That moment I heard that voice, அப்படியே வந்தால தூக்கினேன். I lifted that person. எழும்பினார், நடந்தார், he walked, ஆளுக்குள்ள ஓடினார், he ran and சாப்பிட்டார், he rejoiced. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். All of us had food that day. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா யோர்தானை கடப்பதற்கு திரும்பி வருகிற நேரத்தில், When Elisha was returning, அந்த சால்வையை கையில் வைத்துக் கொண்டு யோர்தானில் நின்று ஒரு கேள்வியை கேட்கிறான். having the mantle of Elijah in his hand, he questions எல்லாரின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? எல்லாரின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தரிடத்தில் நீ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். Beloved, this is the question that we have to pose to the Lord. என்னுடைய தேவன் எங்கே? Where is my God? இஸ்ரவேலின் தேவன் எங்கே? Where is the God of Israel? அப்போஸ்தலனுடைய தேவன் எங்கே? Where is the God of the apostle? கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். Therefore, he is ready to reveal his power to you. அப்போஸ்தலர்கள் தெய்வத்தின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். Apostles were filled with the power of God. தெய்வத்தின் வல்லமையை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமையும் இருக்கவில்லை. There is no power which can prevail over the power of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, Not only that, beloved. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தாலும் நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, Not only were the apostles filled with the power and authority of God, அன்றைக்கு சீஷர்களுக்கும் கூட அந்த 70 பேருக்கும் கூட கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்தார். God had given his power also to the 70. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வரும்போது, Gospel of Luke chapter 10, 17ஆம் வசனத்தில் இருந்து 19ஆம் வசனம் முடிய படிக்கிற நேரத்தில் 17 to 19, இவர்கள் அப்போஸ்தலர் அல்ல, these are not apostles. 70 பேர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருந்தார். God also chose 70. அவர்களுக்கு அவர் வல்லமையும் அதிகாரத்தையும் கூட பிறந்தார். He also gave them power and authority. அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? What do they now say? என்ன சொல்லுகிறார்கள்? What do they say? படியுங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். I give you power to prevail over every power of the adversary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த சீஷர்கள் என்று சொல்லும்போது, When the disciples said, எனக்கு ஒரு பகுதியிலே விசுவாசிகளையும் கூட காண்பிக்கிறது. on one side it speaks of the believers. மாத்திரமல்ல, Not only that, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பி போகிற நேரத்தில் when the Lord Jesus Christ was resurrected, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்தார். all those who believe received the power of God. மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் Mark's Gospel chapter 11. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? There are signs that will take place to them that believe. 16ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தில் இருந்து 17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை எடுப்பார்கள். They will take up serpents. இன்னைக்கு இங்க ஒரு பாச்சா விழுந்தா போதும், பல்லி விழுந்தா போதும், நம்ம ஆட்கள் ஓடுற ஓட்டம். Today, if a cockroach or a lizard falls, they will take the heels. நான் பண்ருட்டியில ஊழியம் செய்யும் போது 118 பாம்படிச்சேன். When I was serving God Bandruti, I hit 118 snakes. ஒரு சனிக்கிழமை இரவு ஜெபத்துல உட்கார்ந்து இருந்தோம். One Saturday night we were in prayer. அதுதான் கடைசி பாம்பு. That was the last serpent. 11:30 மணி. Time 11:30. ஆராதனை ஸ்தலம் மணல் போட்டு இருந்தது. The worship place was filled with sand. இந்த மணலுக்குள்ள இந்த சர்ப்பம் வந்து மாட்டிக்கிச்சு. ஆனால் அதுக்கு விரைவா ஓட முடியல. The snake got caught in that mud there. It could not move swiftly. நடு இரவுல ஒரு சத்தம். Middle of the night, this noise like this.
நாங்கள் ஜெபத்திலிருந்து நாங்கள் கண்களை திறந்து பார்த்தால் மகா பெரிய ஒரு வலுசர்ப்பம். We were all praying. We opened our eyes to see a dragon-like snake. அது படம் எடுத்து இப்படி ஒரு சூன்னு சொல்லி 2-3-4 பேர் ஜெபத்துல இருந்தாங்க. எல்லாம் நடுங்குறாங்க. Everyone in prayer, they saw that and they all trembled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆயுதங்கள் ஒன்றும் கையில இல்லை. We had no weapons in our hand. ஆராதனை ஸ்தலம் ஒரு சின்ன ஸ்தலம். The worship place was a small place. இதுக்குள்ள இப்படியே நிக்குது. And the snake was standing like this. ஒரு பயங்கரமான வலுசர்ப்பம். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும். They will tread over scorpions and serpents. பாம்புன்னு சொன்னா பெரிய பிசாசு. Serpent means big devil. தேள்னு சொன்னா குட்டி பிசாசுங்க. Scorpion means small devil. பெரிய பிசாசும் சின்ன பிசாசும். Both the small and the big. பெரிய சர்ப்பமானாலும் சரி சின்ன சர்ப்பமானாலும் சரி. Whether it is a big or a small dragon. மிதிக்கிறவருக்கு to tread over it. மதிக்கவா? இந்த சத்தம் கேட்டோம் பக்கத்துல இருந்து வந்தாங்க. அவங்க ஐயோ நாகராஜன் கன்னத்தில் அடிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. The neighbors came close and said, oh, Nagaraj has come. அங்கிட்ட சொல்றாங்க, சாமி நீங்க அடிக்காதீங்க, உங்களுக்கு தோஷம் பிடிக்கும். They said, don't kill it, you will only fall into some sort of curse. ஒருத்தன் சொல்றான், அம்மா பால் தூக்கிட்டு வாங்க, பால் கொண்டு வாங்க, நமக்கு சாமிக்கு பால் கொடுப்போம், நாகராஜனுக்கு பால் கொடுப்போம். One neighbor said, sister, bring some milk, we'll feed Nagaraj with some milk. சரி, எனக்கு பாலும் கொடுக்கலாம் பழமும் கொடுக்கலாம். Let's give milk. பாலும் கொடுக்கலாம் பழமும் கொடுக்கலாம். Let's give banana and milk. எனக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கல. I didn't have anything. ஒரு நல்ல செங்கல் மாத்திரம் தான் கிடைச்சது. I had good brick in my hand. இயேசுவின் ரத்தம், blood of Jesus. ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசுவின் ரத்தம், victory in the blood of Jesus. Praise the Lord. இயேசுவின் ரத்தம், blood of Jesus. Praise the Lord. கல்ல எடுத்தேன், I took the brick, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போட்டேன். with praise the Lord I banged. தலையில விழுந்துருச்சு. fell right on the head. நாகராஜன் down. Nagaraj fell down. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே வேதவசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say here? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க, you will tread scorpions and serpents. கர்த்தருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள, and to prevail over all the power of the adversary. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். I have given you power. 23ஆம் சங்கீதத்திலே கேட்கும் சத்தம் என்ன? What is the voice that you hear in 73rd Psalm? ராஜா உமது வல்லமையிலே மகிழ்ச்சியா இருக்கிறார். The Lord, the King rejoiceth in that power. ராஜா உமது வல்லமையிலே மகிழ்ச்சியா இருக்கிறார். The King rejoiceth in your power. தேவனுடைய ஜனங்களே, people of God, நீங்கள் எதிலே சந்தோஷப்பட போகிறீர்கள்? what are you rejoicing in? ராஜா வல்லமையில் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களால், because the King rejoices in the power, அவருடைய சிரசின் மேல் பொற்கிரீடத்தை கொண்டு சூட்ட வேண்டும். you have to crown him with the crown of pure gold. சுத்தமான பெரிய பொன்னால் செய்யப்பட்ட கிரீடம். A crown of gold which is fine gold. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன? Why? What is this? நாம் கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளும்போது, when we lean upon the power of God, கர்த்தருடைய வல்லமையை மாத்திரம் சார்ந்து கர்த்தருடைய வல்லமையை உயர்த்திக் கொண்டிருக்கும்போது, when we trust on the power of God, exalts God's power alone, நமக்குள்ளே உண்டாகிற விசுவாசத்தின் மூலமாக தம்முடைய வல்லமையை அவர் விளங்க செய்கிறார். because of the faith that rises in us, God manifests his power. விசுவாசத்தை காண்பிக்கிறது. Gold here refers to faith. அந்த கிரீடம் ஆளுகை அல்லாவிட்டால் வல்லமை அதிகாரத்தை காண்பிக்கிறது. Crown refers to dominion, power or strength. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், our faith, கிரியையினால் வெளிப்படுத்தப்படுகிறது. is declared through work. ஹalleluya. அருமையான தேவ ஜனங்களே, beloved people of God, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், the faith in us, கிரியையினாலே அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். it is manifested through the works. நாம் வெறும் விசுவாசத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. It will not be enough if you just speak on faith. தேவனுடைய ஜனங்கள் ஒன்று செய்ய வேண்டும். People of God should do this one thing. எல்லாரும் தெய்வத்தினுடைய வல்லமையை அறிக்கையிட வேண்டும். You should confess the very power of God. இந்த பூமியிலே on this earth ஒரு வல்லமையுள்ள மார்க்கம் இருக்குமானால், if there be a powerful religion, ஒரு வல்லமையுள்ள ஒரு சபை இருக்குமானால், if there be a church packed with power, அந்த கூட்டத்தார், we are that group. ஒரு கிறிஸ்தவன் ஒரு வல்லமையுள்ளவன். A Christian is a powerful man. Jesus is powerful. நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார். Our lamb is worthy of all praise, honor and power. கர்த்தருடைய வல்லமையை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். Seek or know only for the power of God. நான் படிக்கிற அந்த பாட்டை சற்று கவனியுங்கள். I want you to sing this chorus. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மேறு தேடவும், கர்த்தருடைய